விஜயையும் த்ரிஷாவையும் தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு விதமாக ஆபாசமாக படங்கள் போட்டு கிட்டத்தட்ட வெறும் ஜெட்டியோடு விஜய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சவுக்கு சங்கர் எடுத்த பிளட் டெஸ்ட் இதை மாற்றி அவருக்கு இது உண்டு, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, எய்ட்ஸ் உண்டுன்னு சொல்லி அதே மாதிரி திருச்சி வேலுச்சாமியை பேட்டி எடுத்த வேறொரு பத்திரிகை நிறுவன நிருபர் நீக்கப்பட்டார். இவங்க பெண் நிறுவனத்தின் அழுத்தத்தினால்ங்கிற அளவுக்கு நடந்தது. ஆனால் இவர் பாதுகாக்கப்பட்டார். வாராகியுடைய முதல் ரிலீஸ்லேயே ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி கொடுத்தது, தி கமிஷனர் ஹஸ் வாண்டட்லி மேட் அலிகேஷன்ஸ் அண்ட் புட் இன் ஜெயில்னு போட்டிருந்தார். கமிஷனர் இது கொடுத்த தீர்ப்பில் நாங்கள் இதற்கு மேல் ஒரு வார்த்தை சேர்க்க வேண்டும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக கடுமையான உழைப்பாளி. அவர் தலைவராக இருந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சில மாதங்கள் அதுல 2 வருடங்கள் என் குடும்பத்துக்கு போய் என் குழந்தைகளையே பார்க்கல, அதுக்காக விடுமுறை எடுக்கிறேன்னு சொன்னவர். வெறும் யூடியூப்ல பேசினதுக்கோ அல்லது இதுக்கு பண்ணாங்க. அதே திமுக சைட்ல இருந்து பண்ணினால் 4 நடிகைகளை ஐட்டம்னு பேசியவர் மீது பெண்கள் மத்திய பெண்கள் துறை கூப்பிட்டு சைதை சாதிக்கு போனார். இங்கே எஃப்ஐஆர் போடல. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். யூடியூபர் முக்தார் கைது, 20க்கும் மேற்பட்ட வழக்குகள், பிணையில் வர முடியாத ஒரு வழக்குன்ற மாதிரி அலிஷா அப்துல்லா போட்டிருக்காங்க. கைதுக்கு காரணமே அவர்கள் தான். கடந்த ஆட்சியில் என்ன நடந்தது, காமராஜரை பத்தி என்ன பேசினாரு, அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவ் வந்தது, காவல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்ற பல விஷயங்கள் இப்ப கூட அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக திருமாவளவன் ஐயா சொல்றாருன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் கோட் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. இந்த கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன? இல்ல, அதாவது இந்த ஆக்சுவலா போன வாரம் ஒரு 10 நாள் முன்னாடி அவர் வேலூர் வீட்டுல போய் அவரை விசாரணை கூப்பிட்டு திருப்பி விட்டாங்கன்னு ஒரு செய்தி நக்கீரன்ல மட்டும் வந்தது. அதாவது அவர் விஜயையும் த்ரிஷாவையும் தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு விதமாக ஆபாசமாக படங்கள் போட்டு கிட்டத்தட்ட வெறும் ஜெட்டியோடு விஜய் நிக்கிற மாதிரி எல்லாம் அலிஷா அப்துல்லா தமிழ்ல வச்ச போட்டோவே அவங்களே போட்டு இல்ல, அந்த தமிழ்ல இல்ல, அதான் அதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேற்கு மாம்பலத்தை சேர்ந்த ஏதோ ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவரை வேலூர் வீட்டுல போய் பிடிச்சி கூப்பிட்டப்ப என் குழந்தைங்களோட நான் இருக்க முடியாதுன்னு சொன்னதை மீறி கைதுன்னு போட்டாங்க. பட் 2-3 மணி நேரத்துல விட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தது. சோ அந்த வழக்கில் நேரடியாக கைது செய்திருந்தால் இப்ப நம்ம பேசிய விஷயங்கள் இன்னும் பரவ த்ரிஷா இவங்களை வருங்கிறதுனால அலிஷா வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கலாம்ங்கிறது என்னுடைய பார்வை. சரி, முக்தாரை பொறுத்தவரை முழுக்க வேறொருவர் அண்ணா என்ன சொம்பு இல்ல அண்டான்னு சொன்னதை விடவும் அதிகமாக திமுக ஆதரவு நிலை கொண்டவர். அத்தோடு சேனல்ல ரொம்ப வேகமாக மில்லியன்ஸ்ல கொண்டு போனவர். அதற்காக எவ்வளவு வேணாலும் ஆபாசமாக முன்னால ஒரு டாக்டர் காந்தராஜை வச்சு ஒரு பேசி பார்த்த நடிகைகள் எல்லாம் அதற்கு அப்ஜெக்ஷன் செய்தும் கைது நடக்காம ஏதோ மன்னிப்போ வருத்தமோ தெரிவிச்சுட்டு முடிச்சுட்டாங்க. அதே விஷயத்த மற்றவங்க பேசினா எப்படி இருக்கும்? காமராஜரை ஜாதி ரீதியாக செய்து பண்ணார்லாம் சொல்லி பல விஷயங்கள் பேசி திருச்சி வேலுச்சாமி உட்பட பலர் பேட்டி கொடுத்தனர். திருச்சி வேலுச்சாமியை பேட்டி எடுத்த வேறொரு பத்திரிகை நிறுவன நிருபர் நீக்கப்பட்டார். இவங்க பெண் நிறுவனத்தின் அழுத்தத்தினால்ங்கிற அளவுக்கு நடந்தது. ஆனால் இவர் பாதுகாக்கப்பட்டார். இவர் துபாய்க்கு எல்லாம் போனார் 30. அதாவது அவர் வேலூர்ல வீடை வச்சுக்கிட்டு டெய்லி சீசன் டிக்கெட்ல சென்னைக்கு வந்துட்டு போறார். அவர் எப்படி இந்த சிங்கப்பூர் துபாய் எல்லாம் போறாருன்னு நமக்கு தெரியல. இப்ப பெரிய கார் வச்சிருக்காருலாம் சவுக்கு சங்கர் சொல்றார். இன்னைக்கு யூடியூப் என்பது, அதாவது ஒவ்வொரு எல்லார் கையிலையும் மொபைல் ஒரு ரிப்போர்ட்டராக ஆகிறார்கள், பண்ண முடியும். அது 90% பாசிட்டிவாக ஆக முடியும், 60% 40% நெகட்டிவாக ஆக முடியும். இன்னும் தவறான தகவல்கள் தற்கொலைகள்னு சில நேரங்கள் வருகிறதும் இருக்கு. சோ இவர் திட்டமிட்டு சில நபர்களை இப்ப தெரியாம தப்பா சொல்றது சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடும். நம்ம இந்த விஷயம் இதுன்னு பார்த்தா அதுக்கும் அந்த ஊர் பேரே தப்பா இருக்கும். ஆனால் இவர் திட்டமிட்டு இதை பண்றாருங்கிறப்ப அலிஷாவுடைய திருச்சி சூர்யா இன்னொரு நபர், அவரும் கிட்டத்தட்ட பல விஷயங்களை ஊகத்தின் அடிப்படையில் பேசுவார். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சவுக்கு சங்கர் எடுத்த பிளட் டெஸ்ட் இதை மாத்தி அவருக்கு இது உண்டு, அதுக்கு பேர் என்ன சொல்றது, எய்ட்ஸ் உண்டுன்னு சொல்லி அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லப்பட்டது.
ரெட்பிக்ஸ் அலுவலகத்தில் இருக்கிற ரூம்ல கேமரா வச்சு 400க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதுன்னெலாம் சூர்யா பேசினார். ஸோ இந்த வீடியோவெல்லாம் ரெட்பிக்ஸ் அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர்களில் போலீஸ் கிட்ட இருப்பதாகவும் 13 மணி நேரம் அந்த ரெட்பிக்ஸ் ஆபீஸ்ல சோதனை பண்ணி கேமரா எடுத்துட்டு போறாங்க. கேமரா கம்ப்யூட்டர் இன்னைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் அங்கதான் இருக்கு. அதுல இருக்கின்றெல்லாம் பேசியிருக்காங்க. இது உண்மை. முதல்ல ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறதே தப்பு. இன்னைக்கு இடி எடுத்துட்டு போனாலே டாஸ்மாக் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 4 கம்ப்யூட்டர், 2 லேப்டாப்பு, 6 மொபைல், 2 இதுன்னு சொல்லி லிஸ்ட் ஹிந்துல வந்தது எல்லாமே பேக்கப் பண்ணிட்டு தான் போவோம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை வச்சு பேக்கப் பண்ணிட்டு போவோம். காப்பி பண்ணிட்டு தான் போவோம். இவங்க இன்றைக்கு வரை ரெட்பிக்ஸ் கைதாகி எத்தனை வருஷம் இது வரைக்கும் கொடுக்கல. ரெட்பிக்ஸை விட இன்னும் ரங்கராஜன் நரசிம்மன் வீட்டுல கம்ப்யூட்டரும் இதுவும் எடுத்துட்டு போனோம். தமிழக போலீஸ் பல நேரங்களில் ரொம்ப மிகையாக போகிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு தீர்ப்பு நேற்றைக்கு கூட வந்திருக்கு, போலீஸுடைய இது குறையப்படணும்னு சொல்லிட்டு. அது ஆகாஷ் டெல்லர் வழக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவர் என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் பேச்சுக்கள் அல்லது ஃபேஸ்புக் எக்ஸ்தல போஸ்டுகளுக்கு கைது என்பது தடுக்கப்பட வேண்டும். அதாவது 7 வருடத்திற்கும் அதிகமான தண்டனை கிடைக்கும் பிரிவுகள் என்றால் மட்டுமே கைது செய்ய வேண்டும். அடுத்தது பாதிக்கப்பட்டவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்ப அலிஷா கொடுத்திருக்காங்க. அலிஷாவுடைய இரட்டை குழந்தைகள் பார்ப்பதற்கு அண்ணாமலை ஜாடைன்னு அவர் பேசியுள்ளார் அப்படிங்கிறது சின்ன வீடியோ கட் பண்ணது. நான் ஃபுல்லா பார்க்கல, எனக்கு சின்ன வீடியோ தான் வந்தது. ஸோ இப்படியெல்லாம் ஒருத்தர் பேச முடியும்னே நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. ஸோ இதை என்ன பிரிவுகளில் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ சவுக்கு சங்கர் பேர்ல போன முறை போட்டது, அவர் ஒரு இதுல சென்னையில ஒரு இதுல ரெஸ்டோ பார்ல நடந்த சண்டையில கைது செய்யப்பட்டவர் ஒரு சினிமால நடிச்சிருக்கார். அவர் தான் ஃபண்ட் பண்ணியிருக்கார். இல்ல நான் வேறு ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லி அவருக்கு போதை கனெக்ஷன் இருக்குன்னு போதை பணத்தில் படம்னு அந்த ஹெட்டிங் இருந்ததுனால அதை நீக்கணும்னு வேண்டுகோள் வச்சார்னோ அதுக்கு பணம் கேட்டார்னு சொல்லப்பட்டது. கம்ப்ளைண்ட் ஜனவரியில கொடுத்துட்டு மே மாதம் திடீர்னு உங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டு அடுத்த நாள் கைதுக்கு போனாங்க. ஸோ இதுவும் அடுத்து ரிட்டர்ன் பண்ணா போல பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க அந்த நம்பரை. இப்படி எல்லாம் நடந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பேசியது கம்ப்ளைண்ட் பண்ணா வாரண்ட் கிடைக்காதுன்னு சொல்லி பிளாக்மெயில பணம்ங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க. ஸோ போலீஸ் வேண்டுமென்றே செய்கிறதா? ஏன்னா வாராகியுடைய முதல் ரிலீஸ்லயே ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி கொடுத்தது, தி கமிஷனர் ஹஸ் வாண்டட்லி மேட் அலிகேஷன்ஸ் அண்ட் புட் இன் ஜெயில்னு போட்டிருந்தார். அண்ட் இஸ் எ விசில் ப்ளோயர். அந்த வார்த்தைகள் இதை சமீபத்தில் கொடுக்கப்பட்ட பெஞ்ச் தீர்ப்புல கமிஷனர் இது கொடுத்த தீர்ப்பில் நாங்கள் இதற்கு மேல் ஒரு வார்த்தை சேர்க்க வேண்டியதில்லைன்னு போட்டாங்க. அதுவே அவ்வளவு ஜாஸ்தி இருக்கு, நாங்க புதுசா இதையும் சேர்க்க வேணாம். சோ இப்படி இருக்க கைதுகள் தவிர்க்கணும். பட் இவர் மேல போட்டிருக்கிற பிரிவுகள், அதாவது இப்ப இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் வரும்? இந்த நான் சொன்ன அந்த வார்த்தையே நான் பார்த்தா 1 நிமிஷத்துல இருந்து ஒரு சில செகண்ட் சொன்னா அதுல இன்னும் எந்த அளவுக்கு விவரிச்சு போயிருக்கோம்னு பார்க்கணும். ஸோ இவை அந்த பிரிவுகள்ல வந்தா போலீஸ் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா வாராகி முதலில் கைது செய்த பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியால சின்ன செய்தி, அவர் கும்மிடிப்பூண்டியில இருக்கிற சப் ரிஜிஸ்ட்ரார் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கைதாயிருக்கிறார், வேறு யாராவது இவர் மேல் புகார் இருந்தால் கொடுங்கள். அதாவது அதிகபட்சம் 90 நாள் தான் உத்தரவு வைக்க முடியும். அவர் பேர்ல அதுக்குள்ள விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி தரணும். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 150 நாளோ என்னமோ இருந்து வந்தார் குண்டர் சட்டம். முதல் முறை போனப்ப அப்புறம் 2வது முறை போட்டாங்க. ஸோ இதனால் திட்டமிட்டு பல கைதுகள் நடக்குது. இப்ப போன ஆட்சியில் பலர் வெறும் யூடியூப்ல பேசினதுக்கோ அல்லது இதுக்கு பண்ணாங்க. அதே திமுக சைட்ல இருந்து பண்ணினால் 4 நடிகைகளை ஐட்டம்னு பேசியவர் மீது பெண்கள் மத்திய பெண்கள் துறை கூப்பிட்டு சைதை சாதிக்கு போனார், இங்க எஃப்ஐஆர் போடல. திமுக பெண்கள் மீட்டிங்ல கனிமொழி கலந்து கொண்ட மீட்டிங்ல கில்லல் நடந்தது ஒரு போலீஸுக்கு, அவங்க போட்ட எஃப்ஐஆரை வாபஸ் வாங்க வச்சாங்க. ஸோ அப்படி அதே மாதிரி இந்த ஆட்சியும் செய்யக்கூடாது. இந்த கைது ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால் வழக்கு போட்டு இன்னைக்கு 45 நாள்ல தண்டனை வாங்கி தர முடியும். இப்ப அந்த இது அதுக்கு பேர் என்ன, விருதுநகர் அந்த இது பக்கம் விளாத்திக்குளம் வழக்கில் 90 நாள்ல முடிச்சிட்டாங்க. நேற்றைய தினம் அந்த கோயம்புத்தூர் சூலூர் வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னு வருது. ஸோ வேகமாக கோர்ட்டு மூலமாக தண்டனை வாங்கி தரணும். இது சொல்றப்பவே நேற்றுக்கு இன்னொரு ஸ்டே வந்திருக்கு. திமுக கடந்த டிசம்பர் மாதம் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க.
போலீஸ் நினைத்தால் ஒருவரை ஒரு வருஷம் வைக்கலாம், மாஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு போலாமே வைக்கலாம்னு அது ஸ்டேல இருக்கு. இதை மீண்டும் ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கோனியன் திங்ஸே வரக்கூடாது. இந்த கைதுக்கு பின்னால் ஆதாரம், ஏன்னா 20க்கும் மேற்பட்டனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னால் ஆபாசங்களை அதிகமாக ரசிக்க முடியாது. அதாவது நக்கீரன் போன்ற பத்திகளும் படிக்க முடியல. ரொம்பவும் இன்கிரிமினேட்டிங். நீங்க உங்க சப்ஜெக்ட்னு யாராவது அதை பர்டிகுலர் இஷ்யூ சொன்னாலே ஒழிய நான் பார்க்கறது இல்லை. ஸோ அதனால நான் பார்த்த வரைக்கும் 7-8 பார்த்துருக்கேன், அதுவும் வைரலான பிறகு சொல்லி. ஸோ 20க்கும் மேற்பட்ட வழக்குகள்னா அதிலும் இந்த மாதிரி பேசியிருந்தா, ஏன்னா மாலத்திக்கு இது உண்டுலாம், சூர்யா பேசிய வழக்குகள்லாம் உண்டு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல முதல்ல கொடுத்ததே தப்பு, அதுவும் ஒரு திமுக காரருடைய ஹாஸ்பிட்டலாக இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நடக்கிறதுங்கிறப்ப நீ இது திரு விஜய் அவர்கள் பெருவாரியான நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். 35% கூட்டணி இல்லாம வந்திருக்காருன்னா, போன ஆட்சியில் கைதுகளப்ப யார் அந்த சார்னு வரணும்னு அதற்காக போராட்டம் நடத்தினார். புஷி ஆனந்த் அன்னைக்கு கைதுமானார். ஆனால் அதை பத்தி ஒரு நடவடிக்கை இன்னும் வரவில்லை. ஏன்னா இவர் இபிஎஸ் சொன்னார், நான் வந்தால் அந்த சாரை கண்டுபிடித்து நான் கம்பி எண்ண வைப்பேன், அதையும் நோக்கி நடவடிக்கை எடுக்கணும். போன முறை இந்த கைதுகளுக்கு இது விஜய் தரப்பிலிருந்தும் சில கைதுகளுக்கு கண்டனம் வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கைதுகள் தவிர்க்கணும். பட் இவருடைய விஷயத்தில் கம்ப்ளைண்ட் உடைய நேச்சரை வச்சுக்கிட்டு, பட் இப்பயும் இவருக்கு ரெஸ்ட்ரெயின் கொடுத்து வெளியில வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தடுப்பு கைதுகளை எதிர்ப்பவன். எஸ்.ஜே. சூர்யா ஏற்கனவே அண்ணாமலை சப்போர்ட்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த விஷயமே அண்ணாமலை அவர்களால வைக்கப்பட்ட டிராப்னு சொல்லிட்டு டெய்சி பாஜக மகளிர் அணியினுடைய நிர்வாகி அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க இல்ல ஒரு பெரிய வீடியோ பார்த்தேன், நான் கேட்கல. அதுல இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. சோ முக்தாரும் மாற்றாரு, சூர்யாவும் மாற்றாரு. இதுல இருக்கக்கூடிய உண்மை, அதுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தாலுமே இது ஒரு டிராப்னு சொல்லி ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்களே, அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? சார், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக கடுமையான உழைப்பாளி. அவர் தலைவராக இருந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட கொஞ்சம் பின்ன ஒரு சில மாதங்கள் அதுல 2 வருடங்கள் என் குடும்பத்துக்கு போய் என் குழந்தைகளையே பார்க்கல, அதுக்காக விடுமுறை எடுக்கிறேன்னு சொன்னவர். காலையில மெட்ராஸ்ல பேட்டி கொடுப்பார், மத்தியானம் இங்க இருப்பார், மறுநாள் காலையில டெல்லியில இருப்பார். அப்படி உழைத்தவர். சோ அந்த உழைப்பின் பலன் கிட்டத்தட்ட மோடி எதிர்ப்பு அலைன்னு 2017 இருந்து 21 வரைக்கும் கொண்டு போனதை பெருமளவு ஓரளவுக்கு எல்முருகன் குறைத்தார். இவர் பெருமளவுல குறைச்சிட்டார். சோ அதுல அவருடைய பங்கு மிக அதிகம். சரியா? பட் அவருக்கு நீங்க இப்ப 2வது மாடிக்கு போகணும்னா படியேறி போகணும்னா லிப்ட் இருந்தா வேகமா போக முடியும், உங்களோட எஃபெக்ட் கம்மி. ஸோ பாஜகவை பயன்படுத்தி கொண்டாரா அவர்? அரசியல்ல லாங் டேர்ம் பிளானிங் பண்ணிட்டு கிட்டத்தட்ட விஜயகாந்தோடு இயக்கத்திலேயே சேர்ந்து ட்ரைனிங் ஏதோ எடுத்தேன்னு சொல்லி அவருடைய அந்த பேச்சிலேயே சொல்லியிருக்கார். ஸோ இந்த தனியா இயக்கம் இல்ல கட்சி ஆரம்பிப்பதுங்கிறது அவருடைய லாங் டேர்ம் பிளானு. பட் அதே நேரத்தில் இங்கே தன்னுடைய கடுமையான உழைப்பையும் கொடுத்துட்டார். ஸோ ஒரு கம்பெனியை விட்டு நான் போயிட்டேன்னு இது இவர் பட்டுக்கோட்டை பிரபாகரோ இல்ல இது பாக்கெட் நாவல் நடத்தினவர் சொன்னார். பட்டுக்கோட்டை பிரபாகர் என்னை விட்டு பிரிஞ்சு போனப்ப கேட்டாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னா, இப்ப பாலகுமாரன் பிரிஞ்சு போனப்புறம் ஏதாவது சொல்லுங்கன்னாங்க. டைவர்ஸ் ஆனப்புறம் பழைய ஒய்ஃபை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்கெட் நாவலுடைய இவர் படிச்ச ஞாபகம். அது மாதிரி அவர் போயிட்டார், அவருக்கு வாழ்த்துக்கள் என்பதோடு பண்ணுங்க. அவர் பாலிடிக்ஸ், அண்ணாமலை பெருமளவில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவர். பட் அவர் பெயர்ல பெருவாரியான அலிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 3000, 2000, 5000 கோடிக்கு சொத்து சேர்த்தாங்கன்னு போட்டதுல 95% என்னால் செக் செஞ்சதுல போய் வந்தது. ஆனால் உதாரணமாக அவர் கோயம்புத்தூர்ல வாங்கின சொத்துன்னு பாத்தீங்கன்னா கைட்லைன் 3 லட்சம் ரூபாய் இருந்தது, அவர் 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். அதனுடைய பவுண்டரி நொய்யலாறுன்னு இருக்கு. நொய்யலாறுல இருந்து பவுண்டரியாக இருந்தால் எதுவுமே கட்ட முடியாது. சோ அது மாதிரிதான் அதுக்கு நல்ல விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கார். பெங்களூர்ல அவர் வில்லா 8 கோடி வில்லாங்கிறத அதை போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டே இருக்கிற மாதிரி என் கண்ணில் படல. ஆனால் திருப்பூர்ல 1-2 ப்ராஜெக்டுகள் மனைவி பேர்லயும் அவருடைய மனைவியின் சகோதரர் மிக வேகமான வளர்ச்சியும் கண்டிருக்கிறார். அது பிசினஸ் நல்லா நடத்தி இருக்கலாம், இந்த கான்டாக்ட்ஸும் உதவி இருக்கலாம். ஆனால் கட்சிக்கு அவர் கொடுத்த உழைப்பை சிறிது செய்வதற்கு யாரும் சொல்ல முடியாது பாஜக பொறுத்து. இப்ப தனியா வந்த பிறகு 17 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னா, நானும் ட்ரை பண்ணி பார்த்தால் இந்தியனாக இருக்கணும், உங்க ஓட்டர் ஐடி எந்த தொகுதியை நீ சேர்ந்தவன் தான் கேக்குது. அப்ப இந்தியாவில் இருக்கிற இப்ப நீங்க நம்ம சேனல்ல தேவப்பிரியா வீடியோ 15,000
போகுதுன்னு சொன்னால் அதில் 5000 தான் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், மீதி 5000 இந்தியாவில் இருப்பவர்கள், மீதி இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற தமிழர்கள் பார்க்குறாங்க. ஸோ அவர்கள் சேர்ந்து இவருக்கு ஓட்டு கிடைக்க முடியாது. பாஜக 2024 23 தொகுதியில் 48 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. கூட்டணியோட சேர்ந்தா 70 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்க ஒரு 10 லட்சம் போய் மீதி 60 லட்சத்தை தக்க வைக்கிற வேலையை பண்ணணுமே தவிர, திமுகவுடைய செயல்பாடுகளால் நடுநிலையாக இருந்தவர்கள் எல்லாம் சங்கிகளாக மாறினார்கள். இப்ப சங்கிகளை எல்லாம் நீங்கள் இவர் அண்ணாமலையிடம் திருப்ப வேண்டாம். அவரை நீங்க எதுவுமே பேசாம விட்டுருங்க. அதாவது இதை நீங்க படிச்சிருப்பீங்க, ப்ராடிகல் டாக்டர்னு வரும். இவங்க விஷயத்துல டெய்ஸி வந்து சொல்றாங்க, அண்ணாமலை பத்தி சொல்றாங்க அப்படின்னால இதுல பாஜகவினுடைய தமிழக பாஜகவினுடைய இல்ல சார், ஒரு சில பாஜக உள்ளே சிலர் மிக அதிகமாக அண்ணாமலையை தாக்கிறார்கள். திரு கல்யாணராமன், டெய்ஸி, இன்னும் ஒரு சிலர் மிக சிலர் வந்து உங்களுக்கு லேசாக டச் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெர்சல் படம் வந்த பொழுது ஹெச் ராஜா மிக பெரிய அளவில் அதுக்கு விமர்சனம் செய்ய அப்ப அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுத்தார். இனிமே எந்த படத்தையும் பத்தி பேசாதீங்க, இருந்தால் அந்த ஓனர்கிட்டயோ டைரக்டர்கிட்டயோ முன்னாடி சொல்ல முடிஞ்சு தடுக்க பாருங்க, பட் விளம்பரம் கொடுக்காதீங்கன்னு. அதன் பிறகு எந்த படமும் ஓடல. இல்லாட்டி மெர்சல் படம்லாம் ஓடுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. அதன் பிறகு வந்த விஜய் படங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் எதுவுமே ஆகல. தியேட்டர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணதுனால கலெக்ஷன் ஆச்சே தவிர எதுவும் சூப்பர் ஹிட் கிடையாது. அது போல இது அண்ணாமலையை வளர்க்கும் பிஜேபி ஆதரவாளர்கள் வெளியே போவார்கள். நம்ம பணியை செய்யுங்க. நேத்தைக்கு திமுக வாஷிங் மிஷின்ல வைத்தியலிங்கத்தை காப்பாத்திருக்காங்க. இப்ப ரத்தீஷ் பேர் வந்திருக்குன்னா அதுக்கு ஆதாரங்களை திரட்டுங்க. அவர் டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொண்டு வந்து திமுக எதிர்ப்பை விஜய் அறுவடை செய்ய விஜயுடைய கேரிஸ்மா யூஸ் ஆயிருக்கும். இவர் தனியா இருந்தா அதை எடுத்திருப்பாங்க. பிஜேபி தனியா இருந்தா இந்த 30% ஓட்டெல்லாம் வாங்கியிருக்க முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்க அண்ணாமலையை திட்ட அவருக்கு வளர்ச்சி தான் அதிகமாகுமே தவிர இதுல பிஜேபிக்கு பயன் கிடையாது. 2 பேரும் சகோதரமாக போய் நாளைக்கு சேர்ந்து கூட கூட்டணியா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். அதை விட்டுட்டு இந்த வேலை தேவையில்லை. முக்தார் செய்யறதுக்கு வேற யாரும் சொல்ல வேண்டாம். முக்தார் இது சத்தியம் டிவியில இருந்தப்பயே கேள்வியை கேட்டுட்டு அதன் பிறகு இது வந்த விருந்தினர் போனதுக்கு பிறகு பல சேர்த்து மாத்தி எல்லாம் கேள்விகளை மாத்தி சொல்லாத வேற கேள்விக்கு சொன்ன பதிலையும் இதையும் மாத்தி எடிட் பண்ணி செய்யக்கூடியவர்னு சத்தியம் டிவிலேயே நடக்கும். எப்படி ஒரு சேனல்ல அதை அலோ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பல வீடியோக்கள் நான் அந்த விருந்தினர் கேட்டு ஏன் கொடுத்தீங்க சார், 2 மணி நேரம் எடுத்தாங்க, அரை மணி நேரம் அந்த கேள்விக்கு இந்த சொன்ன பதில இந்த கேள்விக்கு மாத்தி என்னென்னமோ பண்ணி எடிட் பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ முக்தார் வந்து ஒரு ரிப்பீட்டட் திமுக ஆதரவாளர் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் செய்பவர். பட் அந்த வழக்கின் தன்மையில் அவரை கைது செஞ்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும். அது என்ன பிரிவுகள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். பட் லாங் டேர்ம் வைக்காம வழக்கை இன்னைக்கு பிஎன்எஸ்ல 45 நாள்ல தண்டனையே வாங்கி தர முடியும், அதை செய்யலாம். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட